ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான தட்டைப்பயிறு கிரேவி குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சாதத்து கூட தோசை, சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாய் எடுத்துங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு இது மாதிரி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததும் ஒரு தக்காளியும் கூட இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்து அதே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து இது மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அடுத்து இதை வந்து சூடானதும் நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய், என்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துக்குங்க. கூடவே ஜீரகம், பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொரிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சிறிதளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இதே மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதக்கிடுங்க, கறியிடாமல். அடுத்து நான் ஏற்கனவே ஒரு 200 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிரை வந்து நல்லா 3-5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே இதில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதே 2 நிமிஷம் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த விழுது அதில் சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. கையால் எடுத்து எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசி சேர்த்துருங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. ஒன்றா எல்லா இடத்தையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு குக்கருடைய மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு வேக விடுங்க. அந்த விசில் அடைக்கிறது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஃபென்டாஸ்டிக்காக அருமையாக ரெடியாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த தட்டைப்பயிறு நல்லா வெந்துருச்சு, மாவு போல் நல்லா வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதத்து கூட தோசை, சப்பாத்தி இதுக்குள்ள வச்சு சாப்பிட்றது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.